பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளிநாடு பயணம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பதிலளித்துள்ளார். இதுக்குதான் ரொம்ப முக்கியம்னு அவங்க சொல்றாங்க. மாநில தலைவர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு மேல படிப்புக்காக 4 மாசம் போறதா சொல்றாங்க. உண்மையா? நான் அது சம்பந்தமா என்ன பேசல. நானும் உங்களை மாதிரி சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளை சொல்ற விஷயத்தான் கேட்டேன். இன்னும் நேரடியா அவர்கிட்ட அதை பேசல. உறுதிப்படுத்திட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். முக்கியமான தலைவர்கள் மட்டும்தான் அந்த படிப்புக்காக தேர்வு செய்யப்படுவாங்க. அதனால இவரும் அதுல ஒரு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். நான் அவர்கிட்ட அதை பத்தி பேசிட்டு அப்படி என்ன விஷயங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். உறுதி. ஒரு வாரம் கழிச்சானாலும் எல்லா கேள்வியும் எனக்காக வச்சுட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க. தலைவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பேசுறது என்ன அப்படின்னா, கள்ளச்சாராயம் கொடுத்தவர்களுக்கு 10 லட்சம், ஆனா பட்டாசு ஆலை விபத்துல உயிரிழந்தவங்களுக்கு 3 லட்சம் கொடுக்கிறது ஒரு தவறான முன்னுதாரணமா போகுது. அவங்களுக்கும் அந்த குடும்பங்களோட வாழ்வாதாரத்துக்குன்னு பார்த்துதான் 10 லட்சம் ரூபான்னு கொடுத்தோம். ஒரு சென்சேஷனல் டாபிக்கா ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயங்களா போகும்போது தொகை அதிகரிக்கிறதாகவும் யூஸ்வலா நடந்துட்டே இருக்கிற ஒரு விபத்துகளுக்கு வெறும் 3 லட்சம் 5 லட்சம் கொடுக்கறது எந்த அளவுக்கு நியாயம்? இல்ல, அவரு அது சொல்றதுல அது நியாயம் தான். அது உயிர் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்க பாருங்க, டாஸ்மாக்ல குடித்து உயிரிழந்தவர்களுடைய அந்த இளம் விதவைகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்கு. என் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட அந்த மாதிரி அப்பா இல்லாத குழந்தைங்களை 100கணக்கான குழந்தைங்களை நாடாட் பண்ணி பாக்குறோம், வளர்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு எல்லாம் அரசாங்கம் எந்த உதவியும் பண்றது இல்ல. இந்த மாதிரி சென்சேஷனல் வருது, நீங்க எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்கன்னா உடனடியா அந்த குடும்பத்துக்கு அதிகமா தொகை போகுது. இது அது ஒரு நியாயமான கேள்வி. நம்ம எல்லாருமே அதை சிந்திக்கணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.